வாழ்க்கையில் நம்ம விழறதும் எழுறதும் சகஜம்தாங்க. ஆனால் நம்ம விழுந்துட்டோம்னா அந்த ஒரு கணமே சட்டுன்னு எந்திரிச்சிடணும். குதிரை மாதிரி குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும். அது விழுந்ததுன்னா விழுந்த அந்த ஒரு கணமே டக்குன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்பவும் சட்டுன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்மளால் ஓட முடியும், எந்திரிக்க முடியும். எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம விழுந்தில்லை. நம்மளால் இன்றைக்கி முடியும், நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் கொஞ்சம் திரும்பி பாருங்க. கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா எத்தனை பேர் விழுந்து கிடக்குறாங்க பாருங்கள். எந்திரிக்கவே முடியாமலாம் விழுந்து கிடக்குறாங்க. நம்மளை விட ரொம்ப மோசமாக, ரொம்ப வேதனையும் சோதனையும் வலியும், ரொம்ப முடியாத சொல்லக்கூட முடியாத ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு விழுந்து கிடக்குறாங்க. நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கும் நம்ம கை கொடுப்போம். ஏன்னா நம்ம இன்றைக்கி விழுந்துட்டோம்னா நம்மளுக்கு கை கொடுக்கறதுக்கு முருகர் தந்தை இருக்கார். டக்குன்னு அவர் கை கொடுத்து நம்மளை எழுப்பியும் விட்டுறாரு. நம்ம இன்றைக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். நம்ம ஜெயிச்சு ஒரு நல்ல சூழ்நிலை நம்ம இருக்கும்போது கொஞ்சம் முடியாமல், எதிர்க்கவே முடியாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நம்ம கை கொடுக்கலாம். முருகர் தந்தையும் அதை தான் விரும்புவார். நம்ம நல்லவங்களுக்கு மட்டும் கை கொடுக்கணும். கெட்டவங்களுக்கு கை கொடுத்தா நாளைக்கு அவங்க எந்திரிச்சு நல்லவங்களுக்கெல்லாம் சோதனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கெட்ட ஒரு நல்ல பயிர் வளர்கிறதுக்கு இந்த கெட்ட பூச்சிகளெல்லாம் அழிச்சாதான் அந்த பயிர் வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கெட்டவங்க அழிஞ்சதானங்க நல்லவங்க கொஞ்சமாவது மேலே வர முடியும். அதனால் நம்ம நல்லவங்களுக்கு மட்டும் கை கொடுப்போம். இதில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, நம்மளாம் முருகர் இன்றைக்கி வணங்கிட்டு இருக்கோங்க. நம்மளாம் முருகர் பக்தர்கள். நம்ம இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கணும். முருகர் பக்தர்களாக நம்ம இருக்கும்போது முருகர் தந்தை நமக்கு அந்த ஞானம் நமக்கு கொடுப்பார். நமக்கு முன்னாடி நின்று பேசக்கூடியவங்க நம்மக்கிட்ட நல்லது சொல்ல வராங்களா கெட்டது சொல்ல வராங்களா, நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து வாழ்த்துவாங்களா இல்லை போராமப்படுவாங்களா, நம்ம கஷ்டப்படுறத பார்த்து கேலி பேசுகிறாங்களான்னு நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு முருகர் தந்தை நமக்கு ஞானம் கொடுத்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பக்தர்களாக நம்ம இன்னைக்கு இருக்கோம். நிச்சயமாக நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். நல்லவங்களுக்கெல்லாம் நம்ம கை கொடுப்போம். ஆனால் விழுந்துட்டோமேன்னு உட்காந்து நம்ம ஒரு நிமிஷம் கூட யோசிக்கக்கூடாதுங்க. ஏன்னா நமக்கு கை கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. முருகர் தந்தை மட்டுமே நமக்கு கை கொடுப்பார். நம்ம அவர் கையை நம்ம பிடிச்சிட்டு இருக்கும்போது விழுந்தா என்ன, யார் நம்மளை தள்ளி விட்டாதான் என்னங்க, கை கொடுத்து தூக்கக்கூடிய அளவுக்கு முருகர் தந்தை இருக்காருங்க. அப்போது நமக்கு என்னங்க பயம்? வாழ்க்கையே இன்றைக்கி நம்ம சிறப்பாக தான் இன்றைக்கி வாழப்போகிறோம். அதனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் கஷ்டமும் வேதனையும் வலி இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முருகர் தந்தை பின்னாடி போவோம். நல்லா வாழுவோம். நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.